இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த பிரீஸ்ட்ஸ். வடமொழி சொல், சமஸ்கிருத சொல் தகனித்தல். அதுல சுத்த தமிழ் சொல் அது எதி பலி, அதான் அதனுடைய பொருள். எதி கத்தராரு இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் யாரு ஜாவே, யாரு ஜாவே இயேசு கிறிஸ்து. இல்ல ஜாவே என்ற அந்த சொல்லுதான் நமக்கு தமிழ்ல கெத்தர் கெத்தர் என்று டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறேன். அந்த ஆண்டவருக்கு என்ன பேர்? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா. நாங்கள் லேவியருடைய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். லேவியராகமம் 6:13 இருந்து 14 23 வரைக்கும். போஜன பலியின் பிரமாணம் என்னவென்றால், ஆரோனின் குமாரர் அதை கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்துக்கு முன்னே படைக்க வேண்டும். அவன் போஜன பலியின் மெல்லிய மாவிலும் அதன் எண்ணெயிலும் தன் கைபிடி நிறைய எடுத்து போஜன பலியின் மேலுள்ள தூபவர்க்கம் யாவற்றோடும் கூட அதை ஞாபகக்குறியாக பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன். அதில் மீதியானது ஆரோனும் அவன் குமாரரும் புசிப்பார்களாக. அது புளிப்பில்லாத அப்பத்துடன் பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட கடவன். ஆசரிப்பு கூடாரத்தின் பிராகாரத்தில் அதை புசிக்க வேண்டும். அதை புளித்த மாவுள்ளதாக பாகம் பண்ண வேண்டாம். அது எனக்கு இடப்படும் தகன பலிகளில் நான் அவர்களுக்கு கொடுத்த அவர்களுடைய பங்கு. அது பாவ நிவாரண பலியை போலும் குற்ற நிவாரண பலியை போலும் மகா பரிசுத்தமானது. ஆரோனின் பிள்ளைகளில் ஆண்மக்கள் யாவரும் அதை புசிப்பீர்களாக. கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாய் இருக்க கடவுள். அவளை தொடுகிறவனும் பரிசுத்தமாய் இருப்பான் என்று சொல்லென்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளில் அவனும் அவன் குமாரரும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய படைப்பு என்னவென்றால், ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10 பங்கை காலையில் பாதியும் மாலையில் பாதியும் நித்திய போஜன பலியாக செலுத்த கடவர்கள். அது சட்டியிலே எண்ணெய் விட்டு பாகம் பண்ணப்பட கடவது. பாகம் பண்ணப்பட்ட பின்பு அதை கொண்டு வந்து போஜன பலியாக பாகம் பண்ணப்பட்ட துண்டுகளை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக படைக்க கடவாய். அவன் குமாரன் அவனுடைய ஸ்தலத்திலே அபிஷேகம் பண்ணப்படுகிற ஆசாரியனும் அப்படியே செய்ய கடவன். அது முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும். அது கர்த்தர் நியமித்த நித்திய கட்டளை. ஆசாரியனுக்காக இடப்படும் எந்த போஜன பலியும் புசிக்கப்படாமல் முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும் என்றார் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத உரையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சகோதரரே, நாங்கள் சென்ற முறை கடவுளுடைய இந்த லேவியராம புத்தகத்திலிருந்து பார்க்க ஆரம்பித்த பொழுது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் அதை ஆரம்பித்திருந்தோம். ஏன்னா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனங்கள் வரைக்கும் அது இஸ்ரவேல் புத்திரர், அதாவது ஜனங்கள் அவர்கள் பலிகளை கொண்டு வருகிறதை பற்றி அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள். 1 6 7 வரைக்கும் instructions for the people who wants to bring offerings. காணிக்கைகளை கொண்டு வர விருப்பமான கடவுளுடைய மக்களுக்கான அறிவுறுத்தல்கள் அவ்வளவு. இது எழுதியிருக்கிறீங்க கொப்பியில. நான் இப்ப சொன்னது கொப்பியில எழுதுவோம். ஆறு 8 இருந்து நாங்கள் பார்க்க ஆரம்பிச்ச விடயம் அந்த பலிகளை செலுத்துகிற ஆசாரியர்களுக்கான அறிவுறுத்தல். இந்த பலியை செலுத்துகிற ஆசாரியர்களுக்குரிய அறிவுறுத்தல். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த பிரீஸ்ட்ஸ்.
அயன இதை ஜனங்களுக்கு சொல்லு, இதை ஜனங்களுக்கு சொல்லு என்று சொல்லித்தான் ஆண்டவர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும் அவர் லேவியராமம் 1:1 கதைச்சார். இதை ஜனத்துக்கு சொல்லு, ஜனத்துக்கு சொல்லு என்று சொல்லு. ஆனா 6:8 ஜனத்துக்கு சொல்லு இல்ல, 6:8 நீ விளங்கிக்கொள், உனக்குத்தான் இந்த பிரமாணங்கள் என்று சொல்லி அவர் அதே ஆர்டர்ல முதல் சர்வாங்க தகன பலிய செலுத்துறதை பற்றி ஜனங்களுக்கு சொல்லு சொன்னது 1ஆம் அதிகாரம். அதே அந்த தகன பலிய இப்ப ஆசாரியர் எப்படி செலுத்தணும் என்றதை அவர் சொல்றார். இன்றைக்கு 13ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் போஜன பலிய ஆசாரியன் செலுத்த வேண்டிய விதிமுறைகள் சொல்லப்படுது. அந்த போஜன பலி அங்க 2ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் செலுத்துறதை பற்றி ஆண்டவர் சொல்லுவார், இன்ஸ்ட்ரக்ஷன். அதுல போஜன பலி ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், இது ஒன்றும் படிக்காத பலி அல்ல. ஆனா இங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது ஆசாரியர்களுக்குரியது. ஆனா 2ஆம் அதிகாரத்துல நாம படிச்ச ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போஜன பலிக்குரியது, அது மக்களுக்குரியது. மக்களுக்குரியது மக்கள் கொண்டு வரணும்டா, எப்படி கொண்டு வரணும், என்ன கொண்டு வரணும், இது கொண்டு வரணும்ன்றது அங்க. இவ கொண்டு வந்த பலியை நீ எப்படி செலுத்தணும், அதுல என்ன செய்யணும்ன்றது ஆசாரியனுக்கு. அதுல 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து நமக்கு பலிகள் செலுத்துகிற ஆசாரியர்களுக்குரிய அந்த சப் ரூல்ஸ் அல்லது அந்த பிரமாணங்கள் கொடுபட்டு கொண்டிருக்கு. இதை நாங்கள் போன முறையும் பார்த்தோம். போன முறை நாங்கள் குறிப்பாக இரவும் பகலும் எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பில இருந்து நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை சிந்திச்சிருந்தோம். தகனபலி அது சர்வாங்க தகனபலி, அது சர்வமும் எரிக்கப்பட வேண்டிய பலி, அல்லது நாம் அதை எரி பலி என்று சொல்லலாம். பேர்ன்ட் ஆஃபரிங், எரிக்கப்பட்ட பலி அல்லது எரி பலி என்று சொல்லலாம். அது தகனிக்கிறது என்று சொன்ன ஏதோ சும்மா நாம ஜஸ்ட் நெருப்பில சுட்டு போட்டு அதாவது இது தகனம் செய்ய வேண்டாம், எரித்து விடுறது அப்படி. அதைத்தான் நம்மட அது தமிழ் சொல் இல்ல, அது வடமொழி சொல், சமஸ்கிருத சொல் தகனித்தல். அதனால சுத்த தமிழ் சொல் அது எதி பலி, அதான் அதனுடைய பொருள். எரிக்கிற காணிக்க ஒன்றும் மிஞ்சாது, வெறும் சாம்பல்ல. நமக்கு இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள். ஆனா அதாவது நான் போன முறை நாங்கள் நம்முடைய தியானத்துக்கு அதை எரிச்சு கொண்டிருந்த நெருப்பை பற்றி அதை நாங்கள் குறிப்பாக கவனிச்ச. நாங்கள் அந்த நெருப்பும் அந்த நெருப்பிலிருந்து தப்பிச்சு கொள்றதுக்கான வழியும் என்னன்னு சொல்லி, அந்த நெருப்பு இயேசு கிறிஸ்து தான், அதுல தப்புறத்துக்கு வழியும் இயேசு கிறிஸ்து தான். ஆட்டுக்குட்டியினுடைய கோபம்தான் அப்படி எரிச்சு சாம்பலாக்குதாக்கல. தப்பவனும்ண்டா ஆட்டுக்குட்டி தான் போயே ஆகும். மலைகளை பார்த்து எங்களுக்கு மேல விழுங்கோ, ஐயோ ஆட்டுக்குட்டியனுடைய கோபம் அப்படி இருக்கட்டும் சொல்லி ஜனங்கள் அவர் அழிக்காம மலை விழுந்து நாங்கள் நொறுங்கி செத்து போனாலும் பரவாயில்லை என்று கேட்கிற அளவுக்கு ஆட்டுக்குட்டியினுடைய கோபம் இருக்கு. அதனால கர்த்தராரு இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் யாரு, ஜாவே யாரு, ஜாவே இயேசு கிறிஸ்து. இல்ல ஜாவே என்ற அந்த சொல்லுதான் நமக்கு தமிழ்ல கெத்தர் கெத்தர் என்று டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறேன். உண்மையில அந்த சொல்லு கெத்தர் கெத்தன் கெத்தன் என்று சொன்ன என்ன அர்த்தம், என்ன ஆள்கிறவர், ஆண்டவர். அப்ப உண்மையில ஆண்டவர் ஆண்டவர் என்றுதான் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த எபிரேய சொல்லு ஜாவே, ஜாவே என்ற ஆண்டவர், அவ்வளவுதான். அந்த ஆண்டவருக்கு என்ன பேர், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயா? இதுக்கு முன்னுக்கு ஆண்டவரை எப்படி ஆபிரகாமாக்கள் தெரிஞ்சு இருந்துச்சுன்னா, தேவன் தேவன், கடவுள் கடவுள், சர்வ வல்லமை உள்ளவர் ஏல் ஏல் அல்லது எலோஹிம், ஏல் 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 என்றுதான் நான் அவங்களுக்கு அறியப்பட்ட. நான் ஏல் என்று சொன்னா ஏதோ நாம நினைச்சக்கூடாது, நம்ம போற முறையும் பார்த்த மாதிரி ஏல் அல்லது ஏலினுடைய பன்மை பேர் எலோஹிம். ஏல் ஒருமை, எலோஹிம் பெண்மை. அப்ப எலோஹிம் எலோஹிம் என்று வரையக்குள்ள நம்ம தமிழ்ல எல்லாமே ஒருமையெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறேன். நாம்
தேவன் தேவன் உண்டு. ஆனா உண்மையில ஹீப்ரூல அது பன்மை, தேவர்கள் தேவர்கள் தேவர்கள். அப்ப இங்கிலீஷ்லயும் அது குழப்பத்தை கொடுக்க கூடாதுன்றபடியால அவர்கள் காட் என்று அதை டிரான்ஸ்லேட் பண்ணிச்சுனா. ஏண்டா அது அதுக்கான காரணம் கிறிஸ்தவர்கள் வணங்குற கடவுள் ஒரு கடவுள் என்றதை காட்டுறதுக்காக இல்ல, மாறாக தேவர்கள் படைத்தார் என்றால் முடியும். அப்ப வினச்சொல்லு என்னவா முடிஞ்சதுன்றதை வச்சுதான் அந்த இலக்கணத்தை அதுக்கேற்ற மாதிரி எழுவாய் அவர்கள் மாத்திச்சின. ஆனா ஹீப்ருவில எழுவாய் தன்மையில ஆனா பயனில ஒருமையில இருக்கு. அது நம்ம தமிழ் இலக்கணத்துக்கோ இங்கிலீஷ் இலக்கணத்துக்கோ அது பொருந்தாது. அதனால ஆதியிலே கடவுள்கள் வானத்தையும் பூமியையும் படைத்தார், இதுதான் ஹீப்ருல இருக்கிற விஷயம். அப்ப இதால கடவுள்கள் படைத்தார். அப்ப அவங்களோட அந்த செய்த செயல் எத்தனை பேர்? ஒரு ஆள். ஏன்னா படைத்தார்கள் இல்லை. அப்ப படைத்தார் என்ற வழியால அப்படின்னா ஒரு ஆள் படைச்ச மாதிரி தான் எங்களுக்கு முடிக்குது. ஆனா எழுவாயில கூட பேர் இருக்கிறோம், அதை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. ஆக வினச்சொல்லு என்னவோ பயனில் என்னவோ அதனுடைய எழுவாய் கதைக்கிறது. நாம எழுவாய் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் என்னத்தை கண்டுபிடிப்போம்? பயனில் கண்டுபிடிக்கிறோம் நாம. அப்ப அதான் நமக்கு அதான் இலக்கண முறை. அதனால அதைத்தான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர்ஸும் ஹீப்ரு அந்த டிரான்ஸ்லேட் பண்ண பயனில ஒருமை என்றா எழுவாய் கட்டாயம் ஒருமையில இருக்கும். அந்த எழுவாய் தன்மையில இருந்தாலும் நாம அதை இரண்டா பல பயனில ஒன்றிலே இருக்குது. அப்ப நம்ம விஷயம் முடிஞ்சு. ஆனா அதை சரியா ஒட்டுமொத்தமா வாசிக்கலாம் தெரியுது. திரி ஏகரா இருக்கிறவர் மூன்று ஒன்றா இருக்கிற கடவுள் தான் அங்க தான் படைச்சார் என்று சொல்றாரு. அப்ப பைபிள டோட்டலா வாசிதான் உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த விஷயம் இதுக்கு மிஞ்சி கடவுள் எப்படி எங்களுக்கு சொல்லறாரு. அதனால நமக்கு விளங்குற மாதிரி அவர் சொல்றார். அதுல இந்த ஏலோஹிம் என்றது ஏலோஹிம் என்றால் இந்த ஆதியாமத்துல அல்லது ஆதியாமத்துல பொதுவாக நாம பார்க்கிறது ஏலோஹிம். ஆண்டவர் மோசைக்கு தான் சொன்னா, நான் ஆபிரகாம் ஈசாக்கு ஜாக்கோப் என்பவர்களுக்கு ஏல் அல்லது ஏலோஹிம் என்ற பேர்ல நான் அறியப்பட்டிருந்தேன். ஆனா இப்ப உனக்கு நான் ஜாவே என்ற பேர்ல அறியப்படுறேன். அதுல ஜாவே என்றது ஆண்டவன், ஆளுறவர் அல்ல. அதுல அந்த அதான் அதனுடைய மெயினான இது. அங்க சர்வ வல்லமை உள்ளவர்னா இங்க ஆளுகிறவர். அப்ப அந்த ஏல், அந்த ஏலோஹிம் ஏல் என்றது நாம இப்ப கிறிஸ்தவர்களும் ஏனைய போலி சமய மதங்களும் பயன்படுத்துற அந்த கடவுள் என்று நாம சொல்லுறோம், அல்லது தெய்வம் என்று சொல்லுறோம். நாங்களும் தெய்வம் தான் சொல்லுறோம், அந்த போலி சமயாக்களும் தெய்வம் என்று தான் சொல்றோம். நாங்களும் கடவுள் என்று சொல்றோம், அந்த போலி சமயாக்களும் கடவுள் தான் சொல்றோம். அந்த மாதிரியான ஒரு பொது பெயர் தான் ஏல். மெசபொத்தாமியா நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும், அதுல அந்த கடவுள்கள்ல ஏல் என்ற சொல்லு அங்க இருக்குது. இப்ப நாம கானானியர் இப்ப அடுத்த முறை நாம வாசிக்க போறோம். கானானிய தெய்வங்களுடைய முதன்மையான பெரும் தெய்வமே ஏல். அவர்கள் அந்த தெய்வத்தை ஏல் என்றுதான் கூப்பிட்டுக்கணும். அதனால அந்த நாம எப்படி இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்ற மாதிரி அவர்கள் ஆண்டவர் என்னொரு பேரு அவர்களுக்கு சொல்லிக்கணும். அப்ப இந்த ஏல் அங்கால வேற. அப்ப அதுதான் அந்த சொல்லு. அதனால இந்த மெத்தன் ஏல் என்றது ஏதோ பைபிள் கடவுளுக்கு மட்டும் தனித்துவமான ஒரு பேர் அல்ல. அது எல்லாத்துக்கும், அது ஏனிய பொய்க்கடவுளுக்கும் அது மனுஷர் தாங்கள் அந்த ஏனென்ற சர்வ வல்லமை உள்ளவர், அப்ப சர்வ வல்லமை உள்ளவருக்கு என்று சொல்லி பயன்படுத்தினார். அப்ப இந்த ஜெகோவா விட்னஸ் போல ஏனிய நபர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் மண்டைக்குள்ள அறிவுகள் சரியான குறைவு. அதனாலதான் பழைய பாட்டுல பிதாவுக்கு ஜாவே பேர், பிதாவுக்கு ஜாவே என்று சொன்னது. ஜாவே என்ன அர்த்தம்? அது பேரும், அதுக்கு அது கடவுள் என்றதான் அதோட அர்த்தம். அல்லது அது ஆண்டவர் என்றால் ஆண்டவர் என்றது பெயர் சொல்ல. ஆண்டவர் அது 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 செயல சொல்லுற ஒரு சொல். இட்ஸ் நாட் a noun. அது பெயர் சொல்லல். பைபிள்ல இருக்கிற அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பெயர் என்றால் அப்ப அவர்கள்
கடவுள் தான் தன்னை எப்படி கூப்பிடணும் எப்பப்ப சொல்றாரு, அப்பப்ப அப்படித்தான் கூப்பிடுறாரு. ஏலண்ட் அவர் ஆபிரகாமுக்கு கூப்பிட சொன்னார், ஆபிரகாம் ஏலண்ட் தான் கூப்பிட்டார். ஏல் எலியோன் அல்ல, ஏல் லோஹிம் அல்ல, த மோஸ்ட் ஹை காட் அல்ல, அது ஏல் இஸ்ரேல், ஏல் அப்படி நிறைய பேர்கள் வரும். அதுல ஏல் என்று சொல்லி உயர்ந்த கடவுள் என்றா ஏல், அங்கால எலியோன். அப்ப அந்த ஏரோட சேர்த்து கதைக்கிறோம். அப்ப இது அவர்களுடைய கானானிய தெய்வங்கள போலியும் அவங்க அந்த பேரை வச்சு கூப்பிட்டு இருந்தாங்க. உண்மையில நமக்கு தான் அவற்ற பேர் என்னன்னு சரியா வெளிப்படுத்தப்பட்டது புது உடன்படிக்கையின் கீழே. அவற்ற பேர் இயேசு என்று பெயரிடுவாயா? மத்தேயு 1:21 இயேசு என்று பெயரிடுவாயா? இயேசுதான் பைபிள் கடவுளுடைய பேர் அடிப்படையில், ஜீசஸ். அதுவும் அந்த செயல் சார்ந்தான் சொல்லப்படுது, சூட்டப்பட்டது. என்ன செயல்? தமது ஜனங்களின் பாவங்கள் இருந்து அவர்களை விடுவிக்க. அப்ப அங்கேயும் அந்த செயல் சார்ந்துதான் அந்த பெயர் சூட்ட. பொதுவாக எபிரேயர்களுடைய இதே செயல் சார்ந்தான் பெயர் சூட்டுறது. பெயர் சூட்டுறதுனாலே செயல் சார்ந்தான் இருக்கும். அந்த அதனுடைய செயல் என்னன்னு சொல்லி, அதனால பரிசுத்த ஆவி என்று நாம சொல்றவருக்கும் பேர் இயேசுதான். ஏண்டா முன்ன பிந்தினாதான் உயிர்ப்பிக்கிற, ஆனா பிந்தினாதான் யாரு? இயேசு. முந்தினையாதாம் அவர், பிந்தினையாதான் இயேசு. ஆனா பிந்தினாதான் யாரு? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்ப அந்த ஆவிக்கு என்ன பேர் என்று கேட்டா இயேசு. பிதாக்கு பேர் என்ன, குமாரனுக்கு பேர் என்ன, பரிசுத்தாவிக்கு பேர் என்ன? நீங்க கடவுளை கேட்கிறீங்களோ, கடவுளுக்கு ஒரு பேர் தான் இருக்கு, அவருக்கு பேர் இயேசு. அவ்வளவு. அதுல இந்த பேர் ஜாவே அல்லது ஏல், இந்த சொற்பதங்கள் எல்லாம் அது படைச்சவருக்கும் மீட்கிறவருக்கும் பொருத்தமான பேர். ஏண்டா ஜெகோவா மோசையை கூப்பிட்டு சொல்லுறார், இப்படி செய்யணும். ஜெகோவான்னு என்ன? ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு சொன்னார், நான் இந்த ராத்திரியில தலைச்சன்கள் எல்லாத்தையும் சங்கரிப்பேன். அதனால இஸ்ரவேலருக்குள்ள எனக்கு விசுவாசம் தேவை. அவருடைய விசுவாசத்தை காட்டுறதுக்கான அந்த நேரம் இப்ப வந்துட்டு, நான் 9 வாதைகளையும் 9 அடிகளும் கொடுத்தேன். 9 அடிகள் கொடுக்கல, அந்த 9 அடிகளையும் இஸ்ரவேலர் என்ற கோசேனில் இருக்கிற அந்த மக்கள் என்ன நம்புறாங்களா இல்லையா என்றோடு நான் பார்க்க இல்லை. ஆனா நான் என்ற தாசனாகி ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த 400 வருஷ விஷயத்தினுடைய முடிவில் நான் கூட்டி சேப்பன் என்று அவனுக்கு கொடுத்த அந்த ஒரே காரணத்துக்காக இந்த சனத்தை மீட்க போறேன். அப்படி மீட்கல எதிரேயர் என்ற சனம் என்றத இந்த பார்வோனும் அவனுடைய எய்த்தியரும் சரியா விளங்குவோம். அதனால இஸ்ரவேலர் என்ன விசுவாசிக்கிறாங்களா இல்லையான்றது நான் பார்க்க இல்லை. ஆனா எதிரேயருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணி காட்டுவேன். அதனால இங்க குடிக்க 7 நாள் தண்ணி இருக்காது, வேணும்னா புதுசா தோண்டணும். ஆனா கோசேனில தண்ணி இருக்கும், அங்க செத்தமா மாறாது. அங்க ஓடி அந்த நைல் நதி அப்படியே ஓடி அந்த 7 கிளைகளாக பிரிஞ்சு அது அந்த முகத்துவாரத்துல மத்திய தரக்கடல்ல சேர்ந்து விழுகிறதுல இருக்கிற ஒரு பக்கம் தான் இந்த கோசேன். அதுல வேற நிறைய இடங்கள் இருக்குது. அதுகள் அவர்களுக்கெல்லாம் செத்தமா இருக்கும். எந்த சனத்துக்கு மட்டும் குடிக்க தண்ணி இருக்கும். வேணுமோ அவங்கள சொல்லி கிண்டி புதுசா எடுக்க சொல்லி மற்ற சனத்தை. மற்றபடி பானையில அகப்பையில எங்கெல்லாம் தண்ணி இந்த அற்புதம் நடக்க அடி விளையக்கல எங்கெங்க தண்ணி அவங்க டேங்க்ல சேர்ந்து வந்தவங்க எல்லாம் செத்தமாகும். இஸ்ரவேல்ல மட்டும் அப்படி நடக்க. அதான் இஸ்ரவேலை நம்பிட்டு அர்த்தமா? இஸ்ரவேல்ல விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. அப்படி ஒவ்வொரு வாதையும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு அடி, அது பேசிக்கா அது ஒவ்வொரு ஸ்ட்ரைக் அல்லது ஸ்ட்ரோக். நான் இன்னும் ஒரு அடி அடிப்பேன், இன்னும் ஒரு வலுவம் அனுப்பேன். எகிப்து அதோட தலைமுறையே இல்லாம நாசமாகும். பார்வோனும் அவனுடைய எல்லா தெய்வங்களும் அதோட போலி என்று விளங்கி கதிகலங்குவாங்க. அந்த அடியோட உங்களை போக விடுவாங்க. அந்த அடியில தான் இப்ப எனக்கு தேவை இஸ்ரவேலரும் உண்மையாக என்ன நம்புறீனோம்னு எனக்கு தேவை. போய் கூப்பிட்டு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை
இன்றைக்கு இரவு நான் இறங்குவேன் அடிக்கிறதுக்கு. அந்த அடியில நீங்கள் தப்ப வேணும்னா நீங்கள் ஆட்டுக்குட்டி நான் சொல்ற மாதிரி வயசு, அந்த அதோட இனம், அதனுடைய பால் எல்லாம் சொல்ல அதை அடிச்சு பூசணும். நிலக்கால பூசி எப்படி எந்த மாதிரி பூசணும் சொல்லுறேன். நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி செய்யறவன் என்ன மதிச்சு என்ற சொல்லுக்கு கீழ்ப்படுகிறான். அப்படி இல்லைன்னா என்ன நம்புறான். அவன் வீட்டுல மட்டும் சாவு விடாது. அவன் மட்டும் இல்ல, எகிப்தியர்லையும் யாராவது இப்படி இருந்தா அவங்களோட வீட்லையும் சாவு விடாது. விளங்கணும். இதான் ஆண்டவர் செய்து. நாம இஸ்ரவேலருக்கு மட்டும் சாவு விளையல, இதை நம்பின எகிப்தியருக்கும் சாவு விளையல. ஏண்டா கடவுள் யாரென்றத விளங்கிக் கொண்ட எகிப்தியர் இதுக்கு முன்னுக்கு கடவுளுக்கு அடிகளையும் சில பேர் உணர்ந்து கொண்டாங்க. தங்களை செய்வோம் எல்லாம் போலி என்று சொல்லி. அதனால ஆண்டு சொன்னார், பார்வோட சொல்லு நாளைக்கு கல்மழை பெய்யும் என்று, நெருப்பும் கல்லு மழையும். அல்ல தப்ப வேணுமெண்டா வெளியில இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு உள்ளுக்கு வைக்க சொல்லு. பைபிள் சொல்லுது எகிப்தியர் கர்த்தரை நம்பினியாக்கள் அவங்க கூப்பிட்டு கொண்டு வச்சிருந்தாங்க உள்ளுக்கு. ஜாவே யாருன்னு தெரியும். எதிரேற்ற கடவுள் இப்ப என்ன செய்கிறார், எப்படிப்பட்ட யாருன்றது விளங்கிச்சு. தங்களோட தெய்வங்களோடு தங்களை காக்கிறதுக்கு ஏழாவது எல்லாம் வெறும் கல்லும் மண்ணு தங்களோட கற்பனை விளங்க தொடங்கினபடியா ஜாவே நம்பின எகிப்தியரும் காக்கப்பட்டாங்க. அவங்களுடைய மிருக சீவன்களும் காக்கப்பட்டது. உண்மையில அது வளர்ப்பு மிருகங்கள் பேசிக்கா. அதுதான் நான் சொன்னார், ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் இது வளர்ப்பு மிருகம். அதுல இஸ்ரவேலினுடைய அபீஸ் காளை, அபீஸ் என்று சொல்லப்படுற அபீஸ், APIPS அபீஸ், இதெல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். நீங்கள் இந்த முறை வாசிக்கணும். இதெல்லாம் அந்த அபீஸ் காளை வணக்கம் அல்லது எது வணக்கம் தான் அங்க பெயர் பெற்ற வணக்கம். கடவுள் உங்களோட அபீஸுக்கு மேலே நெருப்பான மலவழிவன் ஏறுமண்டா காப்பாற்ற சொல்லு உங்களோட மாடுகளை. இந்த மாட்டு வணக்கம் தான் பிறகு கண்டு குட்டியா வழியில வந்தது இஸ்ரவேலருக்கு. அந்த மாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 48 லட்சணம் இருக்குது. அதை கண்டுபிடிச்சு அது எகிப்துல எங்க கிடந்தாலும் அவன் பூசாரிகள் போய் தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து தெய்வமா விழுந்து வணங்கி வணங்கி அதுக்கு அது கோயில், அதான் கடவுள். அப்படிப்பட்ட ஒரு புல்லு தின்னுற மாட்டின் மகிமைக்கு ஒப்பாக மாற்றினார்கள். புல்லு தின்னும் மாடு, அதான் அபீஸ். அந்த அபீஸை தான் இவங்கள் தங்களுடைய வளப்பெருமை, தங்களுடைய வள செழிப்புக்கான அந்த தெய்வம். அப்ப தங்களையும் வளத்துல வாழ வச்சது மோசே இல்ல. அப்ப அடுத்தது என்ன தங்களுக்கு தெரிஞ்சது? அந்த அபீஸ் தான். அதுதான் நாங்கள் 215 வருஷமா இருந்து விளங்கின விஷயம். எகிப்துல பெருங்கொண்டாட்டம் அபீஸுக்கு தான். அதனால அதுக்கு நாங்கள் தங்கத்தாலே ஒரு அபீஸ் செய்ய போறோம். சோ கத்தர். ஆனா அதை நம்பின அப்படி நம்பிக்கையோட இருந்த எகிப்தியர்களும் கத்தர் சொன்னபடியா பயத்துல போய் மாறு ஆடையெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்துட்டாங்க. தப்பி நாங்கள் அந்த அடியில இருந்து அது கேட்கல. கத்தரை நம்பாதாக்கள் நாங்கள் அடிதான் விழுவ. இஸ்ரவேலுக்கு மட்டும் அவங்க நம்பினாங்களோ நம்பலையோ கடவுள் அந்த அந்த நகர் அந்த ஏரியாவுக்குள்ளே ஒன்றையும் அனுப்ப இல்லை. ஆனா கடைசியா ஒன்று மட்டும் கேட்ட, நான் கடைசியா கொடுக்க போற அடியில நீங்கள் உண்மையில என்ன நம்புறீங்களான்றது இப்ப என்ன காட்டும். அதனால கர்த்தர் விசுவாசத்தை தேவைப்படுத்தின இஸ்ரவேலர்கிட்ட இந்த 10வது அடியில தான் அந்த விசுவாசம். இறங்கி வர போறது நான் கடந்து போவேன். ரத்தம் பூசையிலையோ இஸ்ரவேலன் என்றாலும் சாவு விடும். நீ இஸ்ரவேலன் என்ற இனத்துல பிறந்தபடியால எனக்கு இனி என்ற மக்கள் இல்ல, விசுவாசிக்கிறவன் மட்டும்தான் என்ற மக்கள். அதனால ஆபிரகாமுடைய சந்ததியில விசுவாசம் உள்ளவன் ஆகி ரட்சிக்கப்படுறவன் ரட்சிக்கப்படுவான். இது ஆண்டவர் அங்க காட்டு தொடங்கி. அப்ப அந்த நடுராத்திரியில இறங்கி போனது யாரு? பைபிள் சொல்லுது ஜாவே. ஜாவே இறங்கி போன அது ஆட்ட கோபம், ஜாவேனுடைய கோபம், ஆண்டவற்ற கோபம். அந்த ஜாவைக்கு தான் என்ன பேர்? இயேசு. இயேசு தன்னை நம்பின மக்களுக்குள்ள அவர் தந்த சித்தத்தினுடைய செய்ய போற ஜதார்த்தமான சித்தத்தை அங்க அடையாளமாக அவர் ஆட்டினூடாக உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற அந்த ஆட்டுக்குட்டிய கேட்டார். அதை பூச சொல்லி அதை நம்பின ஆட்கள் தப்பினார். அதனால இந்த மாதிரியான இந்த கோபம்
அவர் இயேசு என்றா சரியான மென்னியும் ஐயோ இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று நாம பிழையான படத்தை விளங்கிடக்கூடாது. இயேசு வேண்டா நாட்டையே நாசமாக்கி தலைச்சன்கள் எல்லாம் அறுத்து, அதுவும் மனுஷத்துல மட்டும் இல்ல சகல நெபேஷாயாவில, அதுவும் குறிப்பாக மிருக சீவன்களுடைய எல்லா தலைச்சனும் அறுத்த. அதுகள் என்ன பாவம் செய்யுது? ஆண்டவற்ற எரிச்சல் அந்த அளவுக்கு பெரும் எரிச்சல், கோபம். கிறிஸ்து அவர் அன்பான கடவுள் தான், சரியான இரக்கமுள்ள கடவுள். இந்த நாம எமோரியருக்கு 400 வருஷம் கொடுத்தார். ஆறு கொடுப்பார் 400 வருஷம் மனம் திரும்புறதுக்கு? அவர்களுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றதுல நாம என்னத்தை பார்க்கிறோம்? கர்த்தர் எப்பேற்பட்ட இனத்துக்கும் அவர் நூற்றாண்டு கணக்கா அவர் பொறுத்து கொண்டிருக்கிறார். அதுகள் திருந்தட்டும். அவர் ஒரு நாள் 2 நாள் இல்ல, 10 வருஷம் 100 வருஷம் இல்ல, அவர் 4 தலைமுறையா வெயிட் பண்ணினவர். எங்களை ஆண்டவர் தான் படைச்ச எந்த படைப்புகள் மேலும் சரியான நீடிய பொறுமையோட அவர் டீல் பண்றவர். நாம நினைக்கிற மாதிரி சட்டுப்புட்டாண்டு அவர் கவுட்டு கொட்டி வெளுத்து விடுறவர் அல்ல. அதுக்கு மிஞ்சினாத்தான் இனி ஆண்டவற்ற அக்கிரமத்தினுடைய ஆண்டவற்ற கோபம் அக்கிரமத்துக்கு எதிராக எப்படி 10 என்று தெரியும். அது சோதம் குமராக எரிச்ச நெருப்புத்தார். அது கிகன்னாவில் கிடந்த எரிகிற நெருப்புத்தார். அது இப்ப பலிப்பீடத்திலையும் இருந்து எரியுது. பலிப்பீடத்தில் எரிகிற அந்த நெருப்பு அது ஜாவே என்ற இயேசுவினுடைய கோபத்தின் நெருப்பு, கோபமாகிய நெருப்பு. அது பொசுக்கி போடுற சாம்பலாக்குற நெருப்பு. அதுக்குதான் இயேசு அந்த நெருப்பு. அது அவற்ற கோபம். அது இரவும் பகலும் நூறக்கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளையிட்டார். இதை நாங்கள் போன முறை பார்த்துறாங்க. இயேசுவனுடைய கோபம் இரவும் பகலும் பத்தி எரிஞ்சு கொண்டிருக்குது. அதனால நாம நினைச்சிடக்கூடாது எங்களுடைய ஆண்டவர் சரியான நேசமானவர், அன்பானவர், ஐயோ அவர்கிட்ட போய் கெஞ்சி கேட்டு அவர் எல்லாம் செய்திருவார், அவர் இவ்வளவு அவர் ஷேப்பான கடவுள். அது பழைய ஏற்பாட்டோட கடவுள்லாம் சரியான கோபம், புதிய ஏற்பாட்டோட இயேசு சரியான நேசமானவர் என்ற ஒரு பைபிள்ல விளங்காத மொக்குகளுடைய கதையில நாம தியானிக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகமாக தெரியும் யாரு அங்க குத்தி குலை எடுக்கிறது என்று சொல்லி. இயேசு ஆறு சபைக்குள்ள சாகடிச்சு ஆக்களை சாகடிச்சு கொண்டிருக்காரு. இயேசு அரணிய சப்பீரால தொப்பீரன்னு போட்டு சாகடிச்சு போட்டு போனது பிள்ளைகள் யாருக்கு என்ன ஒண்ணு கதையில போய் சொல்லுவீங்களோ. நான் என்ன ஏக்கி ஓக்கியான அதாவது என்ன கேரப்பாயில நினைச்சீங்களோ, என்ன அதாவது எந்த ஒரு பெருமதியும் இல்லாத அல்லது நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் என்ற ஆளை நினைச்சீங்களோ. யாரு நான்? கிறிஸ்து சபையில சாக்கொள்ளுறார். இயேசு அவ்வளவு பச்சிக்கிற அக்கினி நெருப்பு. அந்த நெருப்பு தான் பலிப்பீடத்துல எரிஞ்சு கொண்டிருக்கு. ஏன்னா அது பாவத்தை முதல் பார்க்க மாட்டுது. அந்த பாவிய நெருப்பால தகனிச்சு சாம்பலாக்குவோம். அவ்வளவுதான் இயேசுவனுடைய ஆதாமுடைய பாவத்தோட இதான் தொடங்கினார். அதுல அவர் நமக்கு இவ்வளவு இரக்கம் காட்டுறார் என்றது உண்மையில அது மெய்யான இரக்கம் தான். அவற்றை இரக்கத்தை விளங்கிக் கொள்ளணும். நம்மளை தப்ப விட்டு இருக்கிறது. அவர் ஒரு பாவத்தை கூட அவர் லேசா பார்க்கிறவர் இல்லை. சரி, ஒரு பாவம் தான். ஒரு பாவம் என்றாலும் அந்த ஆத்மா சாகும். ஏன் இப்படி ஒரு குரூரமா கோபமா பார்க்கிறேன்? ஏன்னா நான் ஒரு பாவம் அறியாதனா அப்படிப்பட்ட சாயலாத்தம் உங்களோட அப்பனாத்தாவ படைச்ச நான் எங்க இந்த சாயல் நாசமாக்கிட்டு நிக்கிறீர்கள். இப்ப வேற கேள்வி கேட்கிறீர்கள். நீங்க என்னட்டு நான் ஒன்றும் குரூரம் இல்ல. எந்த சாயல் நான் தந்த சாயலை தாதிருப்பி நாம எப்பவும் இல்ல. கடன்காரட்ட சில கடன் கேட்டா அவ கடன்காரன் பெரிய லோ கதை கொள்ளையா யோ காசை வச்சு கொடுக்காத ஜோக்கியன் மாதிரி என்ன சரி கதைக்கிறேன் என்று கதைப்போம் இல்ல. முதல் நீ ஒரு ஒழுங்கான யாருன்னா முதல் தந்தாசை தாமு, அதுக்கு பிறகு நான் கதைக்கலாம். காசை வந்து தர தெரியான்னு நாம கடன்காரரோட கதை கேட்கல.
அப்படிதான் ஆண்டவரைத்தான் கேட்க சொல்ல, இங்க வா, நீ யோக்கியத்தை எல்லாம் காட்டுறது நான் யார் தீர்மானிக்கணும், நீ நான் உனக்கு தந்த சாயலத்தான் எனக்கு, இல்லாட்டி உன் அப்பனோட அப்பயே செத்து போயிடு, நீ முடிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை. அதுல கிறிஸ்தவனுடைய லாஜிக் விளங்க வேணும் நமக்கு. அவர் நம்மகிட்ட தந்து வச்சு போட்டு கேட்கிறார், எங்க எங்க என்று. நாம அம்மா படிச்சு போட்டு எல்லாத்தையும் விட்டு போட்டு நிர்வாணிகளா நிக்கிறோம். நிர்வாணியா நிக்கிறியோ? அப்ப என்ன, நான் சொன்னதா நீ கீழ்படியலையோ? ஆண்டவருக்கு தெரியாம இல்ல, ஆண்டவருக்கு வாக்கு மூலம் தேவை. நீ என்ன சொல்ல வார கடைசி அதுக்களையும் அவன் சுத்து மாத்து வேற. இதெல்லாம் ஆண்டவருக்கு அதான் பாவம் செய்ய ஒத்துக்கொண்டு விடுவான். ஓ நான் பாவிதான், மற்ற ஆளுக்கு மேல சாட்டை வலிக்கட்டு இதாண்ட வலிக்கா பிறகு அது இன்னும் கோபத்தை கொண்டு வர. அதான் நாங்கள் பாவம் செய்தால் அதுக்கு சாட்டு போக்கு கதைச்சிடக்கூடாது. ஓம் நான் தான் பாவம் செய்தான். தாவீதுல இருக்கிற அந்த பெரும் ஆண்டவர் பிடிச்ச விஷயம் அதுதான். நான் தான் பாவம் செய்தனான், இந்த ஆடுகள் என்ன செய்தேன், நான் தான் பாவம் செய்தேன். ஆண்டவரே எந்த பாவம் எனக்கு முன்னால நிக்குது, நான் தான் பாவம் செய்தேன். தயவு செய்து எந்த பாவத்து அந்த பாவத்தாலே என் ஆவி அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எல்லாம் எனக்கு போச்சு, அது எனக்கு வழியா விளங்குது. தயவு செய்து அதை எந்த பாவத்தை சரிப்படுத்தி விடும். ஒரு நாளும் அதுக்கு இப்படி இருந்துமே நான் செய்திருக்க மாட்டேன், இப்படி ஒரு சூழ்நிலை வந்து வராட்டி நாங்கள் செய்ய மாட்டேன், என்ன செய்யறோம் அதுக்கு என்ன சொல்லுவீர் என்று விசர்க்கவிலும் தாவி கிடைக்கிறீர்கள். ஆண்டவரோட பாவம் செய்தது நான் தான், அவ்வளவுதான். அதுக்கான சூழல் என்ன என்று சொல்லி என் ஆண்டவற்ற பலம் எந்த சூழலுக்களையும் கிறிஸ்து நாசரேத்து இயேசு இவ்வளவு பட்ட அந்த சூழலையும் பாவம் செய்யாம வாழ்ந்தார். மனுஷனா நம்மளை போல அதே மாம்சம், ஆனா பாவம் இல்லை. மற்றபடி அதே பாவ சூழல்கள், அதே தேசிகள், அதே கூடாதையாக விபச்சாரிகள், அதே டாக்ஸ் கலெக்டர், அதே ஆக்கள் சுத்து மாத்து எல்லாம் அவர் பார்த்து அதே சூழல்ல உணர்ற. ஆனா அவர் பாவம் செய்ய நம்மளை போல மாம்சத்தை ரத்தத்தை முடிகிறா வந்த பாவம் செய்யல. அதனால நம்மளுக்கு கோபம். அந்த நெருப்பை குறித்து நாங்கள் சிந்திச்சிடாமல் அதை மறக்க வேண்டாம். இதெல்லாம் திருப்பி ஞாபகப்படுத்த. நீங்கள் இன்றைக்கு வர்றதுக்கு முன்னுக்கு போன முறை 2 மாசத்துக்கு முன்னுக்கு என்ன பிரசங்கம் செய்தாங்கன்னு நீங்கள் எடுத்து பார்த்திருக்க வேணும். அதான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் எடுத்து பார்க்காம கர்த்தருடைய பந்திக்கு வர்றது ஒரு நாளும் தகுதி இல்லை. என்னடா ஒவ்வொரு முறையும் அந்தந்த பிரசங்கங்கள் வரைக்கும் என்ன போன முறை படிச்ச நாமல் அந்த கொப்பியூருக்கா தட்டி பார்க்க வேணும். இல்லாட்டி பிரசங்கத்தை கேட்கறது டைம் எடுக்க வேணும். இல்ல அதுகளுக்கு தான் நாங்கள் மெசேஜும் போடுறாங்க, ஆயத்தமாகி வரவும் அதுக்கு கேட்டு கடவுளே என்கிற பாவங்கள் இதுகளை அதை விட்டு போட்டு வந்து நாம அபாத்திரரா இந்த இடத்துல இருந்தோம்னா பிறகு திருப்பியும் நமக்கு தான் அடி வேண்டுவோம். ஆனா இதுக்கு தானோன்னு தெரியாம விழுந்து கொண்டு இருக்கு. திருப்பி சொல்றேன், அது ஆச்சாரியனுக்கும் தெரியாது ஏன் அடிக்கிறாரு. அப்ப அதை நான் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனிச்சுக்கணும், ஏன் அடி விழுகுதுன்றது கவனம். கர்த்தர் அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் பட்சிக்கிற நெருப்பு. அதனால அந்த நெருப்பு கிறிஸ்துவே, அந்த நெருப்பில இருந்து தப்புறதுக்கு நாம அவற்ற கையில ஓடி போய் விளையும் வேணும். அந்த கிறிஸ்து தான் எங்களையும் காக்க வல்லவர். நாம சரண்டர் சரி, அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டுடுவார். இல்ல நமக்கு மேல கொஞ்சம் தெரியும் மாதிரி வெளிக்கிட்டோம்னா அதுக்கு பிறகு சாத்து தான் நமக்கு. அதனால நாம சரியான கவனமா இருக்கணும். கிறிஸ்துவோட சொல்லுறதை கேட்டு சட்டம் போடாம வாயை பொத்தி கொண்டு நாம போறதுதான் எப்பயுமே நல்லது. நம்மள டோட்டலா அவருக்கு ஒப்பு கொடுக்கிறார், எரிய மாட்டோம் நெருப்புல கடைசி வரைக்கும். கர்த்தர் கிறிஸ்து எங்களுக்காக எரிஞ்சவர் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு இருக்கிறார். அதனால நாங்கள் அதுல இருந்து அதைத்தான் நாங்கள் அப்ப இதை போற முறை நாங்கள் பார்த்தோன்னா இன்றைக்கு இந்த 13வது வசனத்திலிருந்து 14வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் அந்த போஜன பலியை பற்றி எங்களுக்கு கதை வருது. இந்த போஜன பலி 2 வகையான போஜன பலி இதுல சொல்லப்படுது. ஒன்று ஜனங்கள் கொண்டு வர போஜன பலி என்ன செய்யப்பட வேணும், ஆசாரியர்கள் செலுத்துற போஜன பலி என்ன செய்யப்பட வேண்டும். ஜனங்களுடைய போஜன பலி 14ஆம் வசனத்தில இருந்து
18ஆம் வசனம் வரைக்கும். ஆசாரியர்களுடைய போஜன பலி 19 23 வரைக்கும். ஜனங்களுடைய போஜன பலி இல்ல நாம போன முறை போஜன பலியை பற்றி பார்க்கல. அதுல 3 வகையான போஜன பலிகள் நாம பார்த்துறாங்க. ஜனம் கொண்டு வரது அது என்னென்ன விஷயம், அது எண்ணெய் போடுறதா, அது பேன்ல இருக்கிறதா, எல்லாம் சட்டியில இருக்கிறதா, இதெல்லாம் நாம அங்க பார்த்தனாங்க. அப்ப உங்களுக்கு வேணுமோ அந்த போஜன பலியை பற்றி திருப்பி அப்ப நீங்கள் இந்த கிழமை போயிருக்கா அந்த பிரசங்களை கிளிக் பண்ணி இறக்கி கேட்கணும், அல்லது உங்களை கொப்பியை தட்டி பார்த்து அதுல புரிஞ்சு என்ன எழுதுனாம போஜன இந்த டைம்ல விட்டோமோ பிறகு இப்படியே மறந்து போயிடும் போஜன பலி. சரிதான். 6 வகையான போஜன பலி பார்த்துனாங்க. ஆல்ரைட், சரி. சோ நீங்கள் வீட்டை வேண்டி அதுல தட்டி பாருங்க அந்த பெரிய. இப்ப இந்த இடத்துல 2 பேர் கொண்டு வர போஜன பலி கதைக்கிற 2 பேர் அங்க ஒரு பேர் ஒரு சேரார் கொண்டு வந்து நான் கதைச்சது. இங்க 2 சேரார் கொண்டு வர்றது கதைக்கிற. அப்ப ஒரு சேரார் அந்த 2ஆம் அதிகாரத்தில் கதைச்ச ஆக்கள், அதுலயும் அதே விஷயம்தான் ஆசாரியரும் கொண்டு வரலாம். அது 2வது சேராரா அண்டறிஞ்ச கதைக்கிற. மக்கள் கொண்டு வர போஜன பலியில ஒரு பிடி எடுத்து அதை கர்த்தருக்கு முன்பாக தகனித்தல், அதை எரிச்சு விடுதல், அதான் அந்த போஜன பலி. மிச்சம் யாருக்கு பங்கு? அது ஆசாரியருக்கு பங்கு. ஆனா ஆசாரியர் கொண்டு வரதுல முழுசும் இருக்கும், முழுவதும் ஒருவரும் சாப்பிடல. அதுல போஜன பலி என்றா பலி செலுத்துறவனும் பலி செலுத்து ஆசாரியரும் கடவுளுக்கு 3 பேரும், அதே எந்த வகையானதுன்னு கேள்வி. ஆசாரி என்றதுல ஒருவரும் சாப்பிடல. ஆசாரி என்றது முழுக்க எரிக்கப்பட வேணும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் அப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படி என்று பைபிள் எழுதியிருக்கு. கிறிஸ்து அந்த போஜன பலி, அதுவும் ஆசாரிய போஜன பலி, அவர் தன்னை முழுமையாக தேவனுக்கு பலியாக செலுத்தினார். அதுல இருந்து அது டோட்டலா அங்க பிதாவோடு அதை நுகர்ந்த வேண்டி இருந்தது. அது கிறிஸ்தவம் பலி செலுத்துறவனுக்கும் அதுல பங்கில்லை. அத ஆசாரியரே அவரும் சாப்பிடுகிறார். அந்த கிறிஸ்துவன் அந்த பலி என்பது இங்க அந்த ஆசாரியருடைய போஜன பலியும் எங்களுக்கு வெளியில வரும். கிறிஸ்து தன்னைத்தானே சுகந்த பலியாக அவர் தேவனுக்கு செலுத்தினார். முழுக்க அங்க பலியா போச்சு. அந்த பலி செலுத்துறது மேரு கிறிஸ்து பிரதான ஆசாரியனை விட பெரிய ஆசாரியரை அவரை அந்த பலியை செலுத்துறவர். அந்த பலியில வேறொருவரும் சாப்பிடையும் இல்லாது, பலி செலுத்துறவரும் சாப்பிடையிலாது. இப்ப இதைத்தான் இந்த ஆசாரியர்களுடைய பலிக்களை கடவுள் அதை சொல்ல வார. ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளில் அவனும் அவன் குமாரரும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய படைப்பு என்னவென்றால் அந்த போஜன பலியாக அதை செலுத்தட்டு. அது சட்டியில எண்ணெய் விட்டு பாகம் பண்ண கடவுது. அது கொண்டு வந்து போஜன வழியா பாகம் பண்ணப்பட்ட துண்டுகளை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக படைக்க கடவாய். அதன் சுகந்த வாசனையான பலி அவன் குமாரில் அவனுடைய ஸ்தலத்தில் அபிஷேகம் பண்ணப்படுகிற ஆசாரியனும் அப்படியே செய்யப்பட கடவன். அதாவது ஆரோன் அபிஷேகம் பண்ணப்பட்டு பிறகு அவன் சந்ததியா ஒவ்வொரு ஆசாரியர்களும் அபிஷேகம் பண்ணப்படல அவர்கள் செலுத்த வேண்டிய அந்த நித்திய சர்வாங்க போஜன பலி, அது நித்திய சர்வாங்க போஜன பலி அல்லது நித்திய சர்வ பலி. அது நித்தியமான எரிபலி தான். இதுவும் ஆனா தகன பலி அல்ல, இது போஜன பலி. அப்படி அதை திருப்பி சொன்ன ஆசாரியனுக்காக இடப்படும் எந்த போஜன பலியும் புசிக்கப்படாமல் முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவும் தம்மை தாமே சுகந்த வாசனையான பலியாக முழுசும் தகனிச்சு கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த. ஆனா மக்கள் கொண்டு வர போஜன பலியில எங்களுக்கு என்ன ஞாபக குறியால் ஒரு கைப்பிடி எடுத்து அதை தகனி, அதை சாம்பலாக்கு. அது மீதியானதை யாரோடும் அவன் குமாரனும் புசிப்பார்களாக அது புளிப்பில்லாத அப்பத்துடன் பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட கடவுள். ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் அதை புசிக்கணும். எங்க சாப்பிடுவனும்
யாரு சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எதோட சாப்பிடக்கூடாது, எதோட சாப்பிட வேணும், அந்த குடும்பத்திலே யார் எதை சாப்பிடணும், சகலதும் சொல்லப்படும். இவ்வளவு என்ன டீட்டெயிலா ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். இந்த ஒவ்வொரு சொல்லையும் கவனிச்சு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ இல்லையோ, இல்ல எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்க வேணும் இதெல்லாம், எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்க வேணும் இதெல்லாம். ஏதாவது ஒன்று குறைச்சிச்சோ சரிய ஆசாரியர் செத்தாங்க. இப்ப நாங்களும் ஆசாரியரும் லேவியரும் அல்லோ, நாங்களும் இப்ப ஆசாரியரும் லேவியரும் அல்லோ. கர்த்தருடைய வசனங்கள்ல டீட்டெயிலா நாம எவ்வளவு மனசுல வச்சிருக்க வேணும். அதுல நாம ஏதாவது மறந்து போறோம், உங்களுக்கு விளங்குது இல்லையா, பிறகு என்ன செத்தோம். அங்க தப்பி தவறி மாறி செய்தாலும் நெருப்பு பலிபீடத்திலிருந்து வந்து சாக்கொள்ளுது. அதுவும் முதல் நாள் அபிஷேகம், அடுத்த நாள் சாப். அப்ப ஆண்டவருக்கு தான் இந்த முகப்பாத்து செய்கிற வேலை இல்ல. ஐயா அவன் அப்பன் தானே நேற்றைக்கு அபிஷேகம் பண்ணாங்க, இன்றைக்கு இவங்க ஹோதார் இப்படி செய்யறாங்க, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். ஆனா அந்த கதையே இல்லை. ஆசாரியர்கள் பிழையண்டா உடனே அடி, அதனுடைய தாக்கம் மரண அடியாகி முடியும். இப்ப நாங்களும் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஆசாரியர்கள், ஆவிக்குரிய பலிகளை செலுத்துறது கடவுள் எங்களுக்கு சொல்லி இருக்கிற மாதிரி டீட்டெயிலா எங்களுக்கு நிறையவே சொல்லி இருக்கிறார். என்ன செலுத்தணும், எப்படி செலுத்தணும், யாரு செலுத்தணும் என்று. அதுலயும் குடும்ப தலைவர்கள் அந்த பலி செலுத்துற முக்கியமான ஆட்கள், அவர்கள் அதுல பிழைய விட்டா பிறகு என்ன அடிதான் வீட்டுல. கடவுள் ஆட்டுக்குட்டி சும்மா இருக்க மாட்டார். நாம சட்டியான அலர்ட்டா கடவுள் காரியத்தில் இருக்க வேணும். கிறிஸ்து அதை எங்களுக்கு சொல்லி இல்ல, மாறி கீறி யாராவது சாப்பிட வலிக்கிட்டா அதுல பிரச்சனை. ஆசாரியருடைய மனசுமே சாப்பிட இயலாது, ஆசாரியருடைய மகள் மேல் சாப்பிட இயலாது, ஆசாரிய ஊழியத்துக்காக அந்த பிராகாரங்களுக்கு வராயாக சாப்பிட இயலாது. அது அந்த பலிப்பீடம் இருக்கிற அந்த அந்த பலிப்பு வெளிப்பிரகாரம், பேசிக்கா வெளிப்பிரகாரம், அவுட்டர் கோர்ட், அதெல்லாம் அந்த பலிப்பீடம் இருக்குது. அப்ப அதை இவன் சாப்பிட அங்க பப்ளிக் அதை கொண்டு வந்தா பார்த்து கொண்டு நிற்கிறான். அப்ப பல சாட்சிகளுக்கு முன்னால இவரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது அங்கதான் முடிய போகுது. அந்த சுகந்த வாசல் ஒரு பக்கம் அனுப்புறது, பிறகு மிச்சம் சாப்பிடுறது. இதுல இவர்கள் செலுத்துறதுலையும் இவர்கள் சாப்பிட்டதிலையும் பிள்ளைண்டா ஆசாரியனும் செத்து விடுவான், பிறகு பறி கொண்டு வந்து சாவான். சரியான தத்ரூபமான அந்த நெருப்பு கத்திக்கு மேல நடக்கிற மாதிரி இந்த பலி செலுத்தல். நாம கற்றக்கூடாது. என்ன செய்யற கடவுள் சின்னது மன்னி பேர ஒண்ணு கவனம். எவ்வளவு அதாவது எபிரேயர் எவ்வளவு மூட சரியான கவனமான விவேகமான யாக்களா இருந்திருப்பாங்கன்றது இதுல வாசிக்கின்ற அவ்வளவுக்கு ஷாப்பா இதில் மண்ணில வச்சிருக்கோம் கடவுளை சேவிக்க வரைக்க. நமக்கு உலகத்துல வேற எதுவும் தெரியாட்டியும் பைபிள் ஷாப்பா தெரிகிறதான் தேவை. விளங்குதோ? பைபிள் அக்யூரசியா ஆண்டவர் சொன்ன கற்பனைகள் தேவைப்படுத்துறது தடுக்கிறது, ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்ல வர, இதுதான் நமக்கு குறிப்பா அந்த கான்டாக்ட், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஷாப்பா மனதில் வச்சிருக்க வேண்டியது. ஒவ்வொரு நாளும் நாம பைபிளை தூக்கி கொண்டு தெரியல, அது தெரிஞ்சாலும் நமக்கு எங்க கிடக்குன்னு தெரியாது, அந்த நேரத்துக்கு தெரிஞ்சதும் வராது சடையார்னு கேட்டா. அப்ப இதால நாம தேவனுடைய அவர் சொன்ன இந்த கற்பனைகளுக்கு பயந்து அதன்படி நடந்தா இவ்வளவு ஞானமும் விவேகமான சனம் எங்கே சுத்த இருக்கிறவங்களுக்குள்ளேயே பெரிய ஆச்சரியமா இருப்பீர்கள் நீங்கள். அப்படின்னா இவ்வளவு கற்பனை கட்டளைகளையும் திருப்பி எழுதி வை சுவர்கள்ல எல்லாத்திலையும் நடக்கல போக எல்லாரும் நீ பார்க்கிற இடமெல்லாம் கெட்ட வசனங்களும் கெட்டருமாக நிறைஞ்சிரு.
அப்படிதான் ஆண்டவர் பழக்கி எடுத்தவர் அவங்க. அதுக்குள்ளையும் கெட்டு போற கேட்டின் மக்கள் கெட்டாங்கல்ல, இவ்வளத்தையும் செய்து போட்டு. ஆனா கர்த்தருடைய மக்கள் அதால இன்னும் அதிகமான நன்மை அடைஞ்சிச்சுனா. இதுல இருக்கிற அந்த ஞாபக குறியா என்று சொல்ற அந்த சொல்லு அர்த்தம் என்ன? இது நாங்கள் ஏற்கனவே முதலும் பார்த்திருக்கிறோம். ஞாபக குறி என்ற அந்த சொல்லு பேசிக்கா அது த மார்க். மார்க் என்று நாம சொல்றது அடையாளம். அடையாளம் அடையாளம் என்ன? அதை அடையாளமாக பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவார். எதுக்கு அடையாளம்? எதுக்கு அடையாளம்? அந்த போஜன பலி உண்மையில என்ன? போஜன பலியினுடைய அந்த கன்செப்ட் என்ன? முதல் தகன பலி, பிறகு போஜன பலி என்ன என்ன? அவங்க நாம மறக்கிறோம், அதில் தட்டி பார்க்கணும். இல்ல தகன பலி என்ன? நானே முழுக்க கொடுத்துட்டேன் ஆண்டவர்கிட்ட. போஜன பலி என்னட்ட இருக்கிறத கொடுக்கிறது. மை பொசஷன்ஸ். முதல் மை செல்ஃப், இவ மை பொசஷன். போஜன பலி என்று சொல்றது எனக்கு கெட்ட தந்த ஆசீர்வாதங்களை அவர்களுடையது என்று சொல்லி நான் அக்னாலேஜ் பண்றது. அக்னாலேஜ் பண்றேன், அதை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே எனக்கு தந்த எல்லாம் உம்முடையதான், எனக்கு தந்த எல்லாம் உம்முடையதான், அதனால உம்முடையதை நாங்கள் உமக்கு செலுத்துறது கொண்டு வரணும், அதுல எடுத்துக்கொண்டு. அதுதான் போஜன பலி. சர்வாங்க தகன பலி ஆண்டவரே இந்த உடல் இந்த ஆன்மா நான் முழுக்க உம்முடையதான், ஆனா போஜன பலி எனக்கு தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்முடையதான். அதனால்தான் அந்த முதல் பலன் காணிக்க அதெல்லாம் இந்த போஜன பலிக்கு வருகிறது. அதனால காயின் விட்ட பிள்ளை தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க இல்லை, ஆனா கர்த்தர் வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு ரெடி. அதனால நாங்கள் அபிசுவாசிகள்கிட்ட கர்த்தருடைய காரியங்களை செய்யறதுக்கு காசு வேண்டது இல்லை. ஏன்? அந்த ஆள் முதல் தன்னை கர்த்தருக்கு ஒப்புவிக்கல. கர்த்தருக்கு தன்னை ஒப்புவிக்காத ஆட்கள்கிட்ட இருந்து நாம ஆலயம் கட்டுறதுக்கு அல்லது வேற சில கிறிஸ்தவனுடைய வேலைகளை செய்யறதுக்கு நாங்கள் காசுகள் சேகரிக்க போறோம். ஆனா சைவக்காரர் மத்தியாக்களுக்கு ஆரண்டம் பரவாயில்ல, ஏதாவது ஒரு கர்மம் செய்தா சரி, நாங்கள் இந்த கோயில் திருப்பணிக்காக காசு இருக்கிறோம், ஏதாவது நீங்கள் போடுங்க. நான் அங்க கிளிநொச்சி சந்தைக்குள்ள மிரக்கறிக்க அங்க கோயில் பணிக்காக, ஐயா நானும் கோயில் தான் ஐயா, ஆனா எங்கட கோயில் கட்டுறது தான் நான் இதுன்றது, அது ஜேசுட கோயில், இதுகளை குறைக்க கூடாது, நாங்கள் தெரியல டன் போ. இல்லையா இது அவர் மேரி தான் இந்த கோயில், ஐயோ அவர் மேரி இல்லையா, குறைக்க வேணாம் போயிட்டு வாங்க. அவர்களுக்கு யார்கிட்டையும் திருப்பணிக்க வேண்டிய, ஆனா கிறிஸ்துவனுடைய மக்கள் யார்கிட்டையும் திருப்பணிக்க வேண்டிய இயலாது. ஏனென்றா முதல் காணிக்க கொடுக்கிறவன் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படணும், அதுக்கப்புறம் காணிக்க அங்கீகரிக்கப்படும். அதனால கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் ரிஜெக்ட் பண்ணினார், நிராகரித்தார். அப்ப நாம தசமபாகம் காணிக்கைகள் கொண்டு வந்து இந்த அது வந்து பேசிக்கா நம்மளுடைய இந்த போஜன பலி பான பலி ரெண்டும் சேர்த்து பார்த்துனாங்க. காணிக்க மற்றது இந்த தசவாங்கள் நம்ம கொடுக்கறதுக்கு முதல் நான் எங்களை கர்த்தர்கிட்ட கொடுத்திருக்கிறோமான் கேள்வி. நம்மளை கர்த்தர்கிட்ட கொடுக்காம நாம கணக்கு வச்சு ஒத்தலாமலும் வெந்தயம் உட்பட எல்லாத்திலையும் கணக்கு வச்சு கொடுத்தாலும் கர்த்தர் சாரி ஐ ரிஜெக்ட் யூ. உன்னை யாருன்னு தெரியாது, என்ன நீ உன்னை எனக்கு உன்னை தெரியல, எனக்கு என்ன உண்டாதுகள் எனக்கு. அதனால முதல் வேலை நாம செய்ய வேண்டியது சர்வாங்க தகனமா எங்களோட மூல உடல் பொருளாவி கர்த்தருக்கு எங்களை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறோம் ஆண்டும். அதான் பவுல் அப்போஸ்தலர் அங்க அந்த கர்ம சகாய பணி சேகரிக்கல எழுதுன
முதலாவது நீங்கள் உங்களை எங்களுக்கும், பிறகு உங்களுடையதை எங்களுக்கும் தந்தீங்க இந்த விஷயத்துக்கு. அதான் பாயிண்ட். அதோட அந்த காணிக்க காசு விஷயங்களை நாம யோசிக்க ஆசாரியர் போதுற அந்த ஆள் கத்தருக்குள்ள எப்படி ஒப்பு கொடுக்கிறார் என்றது சரியாக கவனிப்போம். அது இல்லாம காணிக்க மட்டும் வேண்ட மாதிரி விரோதாவில இல்லை. வேற சபைகள்ல நீங்க இந்தியாவில எல்லாம் நான் இருக்கிறேன், அங்க மாசம் மாசம் என்பலம் பெறும் என்றா அது அந்த காணிக்க போய்கொண்டிருந்தா தான் அங்க டாப்பில வேறு இருக்கும். அப்படி இல்லையண்டா செத்த வீட்டுக்கும் இதுல ஒரு நல்ல கெட்டதுக்கு ஒன்னும் போதல் வர மாட்டேன். ஏன்னா நீங்க என்ன பங்களிப்பு செலுத்தினீங்க எங்களுக்கு? நீங்கள் தசவாகம் போட்டு எங்களை இல்லாட்டியும் பரவாயில்லை, உங்களை கத்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை மட்டும் காட்டு. எல்லாத்துக்கும் நாங்கள் நிற்போம். ஏன்? முதல் உன்னுடைய ஆத்மா உன் உடல் கத்தருக்கு கொடுபட்டதாண்டா எங்களோட கேள்வி. ஏன் இந்த இடத்துல நாம இருக்கிற சில பேர் நாங்கள் தசவாகங்கள் நாங்கள் சொந்தமா எங்களுடைய வருமானமா உழைக்கிறது தான் கத்தருக்கு தசவாகம் கொடுக்கிறது. முந்தி அதுவும் இல்லாம வந்த கூப்பன்கிற சாமான்ல இருந்து எல்லாம் தயவாக்கிறதுகள் எல்லாத்திலையும் கத்தருக்கு தசவா. அதை ஏண்டார அது இல்ல, இதுக்கு பேர் தசவாம் இல்ல, இது நீ உழைச்சதில்லே, உங்க வருமானம் இல்லை, புறையன் கொண்டு வரணும் சொல்றதுக்கு ஒருதலும் இல்லை. எங்களுக்கு எவ்வளவு தந்தாலும் வேண்டதுக்கு ரெடி. தாதா என்கிற அட்டைக்கு இருக்கிற 2 குமாரத்திகள் மாதிரி தான் முந்தி நாங்கள் போற சபையெல்லாம். என்ன வேண்டாலும் பரவாயில்ல. ஐயோ நீங்கள் கசமா போட்டா காணும் எங்களுக்கு இல்ல. மற்றபடி நீ என்ன செய்யறியோ இடையில சும்மா டோஸ் ஏதாவது அதுவும் இந்த கொமினியன் வரைக்கும் அங்கு ஏறி நின்று நாங்கள் கவனமாயிருக்க வேண்டும். இது மற்றபடி மற்ற எல்லாம் தசவாகம் காணிக்க வருவதில்லை. இந்த ஏன் தசவாகம் போடையிலே என்று உழைக்கிறவனை பார்த்து மட்டும்தான் நான் கேட்கிறது. அதுவும் ஏன் அந்த தசவாகமும் அது முக்கியமான குறியாட்டி நாங்கள் எங்களையும் கத்தருக்கு ஒப்பு கொடுத்துக்கிறோம், எங்களுக்கு உரியதையும் கத்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப எங்களுக்கு உரியது கத்தருட கொடுக்க இல்லை என்றா அப்ப நீயும் கத்தருக்கு குருவரை இல்லையோ பயம். அதால சில முறை எங்கேயோ ஏன் தசவாத்தை எங்காலையில ஏன்னா அது ஒரு செக் பாயிண்ட். எனக்கு ஆத்துமாக்கள் எப்படி எங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்க ஏன்னா லேசில நாங்கள் நாங்கள் லேசில என்வலப்பில் கணக்கு போட்டு யார் ஒவ்வொரு இதுவும் பதிவு இருக்குமே தவிர நீங்கள் எத்தனை மாத போட்டியல் என்றது கணக்கு நான் எடுக்கிறது இல்லை. ஆனா பதிவு இருக்குது, போட்டதுக்கு பதிவு இருக்கு. ஆனா வருஷ கடைசியில் என்வலப்பை செக் பண்ணி அந்த புதுசா எழுதுறதுக்கு சில வாட்டி எந்த கொஞ்ச நாள காணையில ரெண்டா அப்புறம் நமக்கு கிளிக் ஆகும் இது என்ன. நாங்கள் அவ்வளவு கொஞ்சம் மாதிரி உங்களுடைய அல்ல, உங்களைத்தான் தேடுறோம். உங்களோட ஆத்மா ஒரு ஆத்மா ஒரு உலகத்தை விட பெரும் பெரும் பெருமதி மிக்கது. அதுல எனக்கு அந்த ஆத்மாக்களை கிறிஸ்து கொல்லப்படல சம்பாதிக்க அதை கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாம். அதுக்காக அவ்வளவு பாடு. அப்ப அந்த ஆத்மா சரியா வந்துச்சுன்னா அந்த ஆத்மாவுக்கும் விளங்கும் என்ன மட்டுமில்ல கடவுள் எனக்கு தான் ஆசீர்வாதம் அவருக்கு மட்டும் கொடுக்கணும். தான் சும்மா விடுவேனோ இந்த ஆண்டவர் தாரோ நான் சும்மா கையா விசி கொண்டு போவேனோ கொண்டு போகணும் இந்த கடவுளுக்கு என்று அவர் எவ்வளவு நல்லவர் என்ன எப்படி நடத்துறேன் என்ற அந்த ஒரு நேச அனல் நேச வரி என்று ஆண்டவர் கொடுக்காம என்னது அவர் என்ன எப்படி பாதுகாத்து எவ்வளவு நடத்தி கொண்டு வர. உண்மையில அது அவ்வளவும் அவற்றை இரக்கம். ஆனாலும் உண்மையான பாசத்துல எங்களுக்கு ஒரு கவலை வரும். நான் கொடுக்காட்டியாதான் அப்படி அதனால மற்றவர்கள் கொடுக்காட்டி அடுத்த மாசம் அடிச்சிருவாரோ என்று அந்த பயத்துல ஒருவன் கொடுக்க வர்றேன். எந்த ஆண்டவர் என்ன நேசிது நான் நேசிக்கிறதுக்கு முதல் அவர் என்ன நேசிது என்ன தான் தோன்று இருக்கிறார். அதுல அவர் சொன்னபடி அவருக்கு கொண்டு கொடுத்து அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை செய்கிறோம். இதுதான் நாங்க போகிற வழியில செய்கிறோம். ஆனா அதை செய்கிறது முன்னுக்கு என்ற யோசனையை என்னுடைய உடல் எல்லாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறா. அதுதான் இந்த மேல் போஜன பலி. அது சரியாக தகன வலி இருந்தா தான் இந்த போஜன வலி வரும். அதுல போஜன வலி அங்கேயும் நாம அப்பப்ப சில கிருக்காசுகள் விடுகிறபடியால கிறிஸ்தவன் அங்களுக்கு அதுக்கும் தேவை. அவர் தான் தன்னைத்தான் இந்த போஜன வலியா கொடுத்தபடியால அந்த போஜன வலிக்குள்ள நாம அப்பப்ப சில யோசனைகள்ல சில நம்மட கல்குலேஷன்களை நாமளும் எல்லாம் உழைச்சு அல்லது எல்லாம் வந்தோட சேர்த்து கொடுப்போம் என்று சில யோசி சில வேளையில அந்த மாசம் தாண்டி போய்
அப்ப அதுவே சில ஒரு கதை வேச்சும் ஒன்றும் இல்லை, இது இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா. நீ தசவாத்தை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீ பிந்தி கொடுக்கட்டியோ அதுக்கு பெனால்ட்டியும் சேர்த்து கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் வேதத்துல இருக்கிற விஷயங்கள். அப்ப ஆண்டவர் ஒழுங்கை கிரமமாக விஷயம் பெறணும். அது அந்தந்த மாசத்துக்கு உன்னை உழைக்க வச்சு என்னத்தை உழைப்பா சார்ந்தனோ அதை எனக்குரிய அந்த அடையாளத்தை கொண்டு வந்ததா, அடையாளத்தை கொண்டு வந்ததா. தட் இஸ் வி கால் த மார்க். மார்க் அதான் அந்த அடையாளம். இப்ப இது அந்த நமக்கு இருக்கிறதுகளை தான தர்மம் செய்யறதும் உட்படுத்த இருக்குது. தான தர்மங்கள் என்று சொல்ற பலியும் அது நமக்கு கடவுள் தந்ததிலிருந்து நாம தான தர்மம் செய்ய போறோம். அதுதான் கொர்நேலியுவை பற்றி ஆண்டவர் கதை கேட்கல. உன்னுடைய தான தர்மங்களும் எனக்கு முன்பாக ஞாபகம் ஊட்டுவதாய் வந்து நின்றது. ஞாபகம் ஊட்டுவதா என்றது இந்த இதே சொல்லுதான், ஞாபக குறியாய் நின்றது. அப்ப நமக்கு கடவுள் தர்றதுல இருந்து நாம கர்த்தருக்கு கொடுக்கிறது அது தசமபாகம், மற்றது காணிக்கைகள். இப்ப இந்த தசமபாகத்துல மூன்றாம் வருஷ தசமபாகம் அல்ல, அது பொதுவா நாம யாருக்கு நம்மள கொடுக்கிறோம், அது அந்த தான தர்மம் அதை செய்யும். அது நேரம் முதலாம் வருஷ தசமபாகம் யாருக்கோட சேர்த்து அதுவும் அந்த விதவைகள் மற்றது லேவியர் அதுக்குள்ள வருது. அப்ப அதுவும் ஒரு விதத்துல தான தர்மம் மட்டும் போகும். மற்றபடி ரெகுலரா வார தசமமாக இருந்தால் அது ஆசாரியனை சாரப்போம். அப்ப முதலாம் வருஷம் மூன்றாம் வருஷ தசமங்கள் எல்லாம் தான தர்மத்தோட சம்பந்தப்பட்டு இருக்குது. அப்ப இதைத்தான் கொர்நேலியுஸ் அதிகமாய் செய்தார் என்று பைபிள் சொல்லுது. இந்த போஜன பலி கர்த்தர் முன்பாக ஞாபக குறியாய் வந்து என்று சொல்லி பரிசுத்தர் எழுதினார். உன்ற தான தர்மங்கள் நினைப்பூட்டுதலாக வந்து நின்றது. நினைப்பூட்ட என்னத்தை நினைப்பூட்டினது, என்ன அடையாளம்? கடவுள் எனக்கு எல்லாத்தையும் தந்தெல்லாம் அவர்கிட்ட இருந்து வந்தது, அதனால அவர் எனக்கு தந்தல இருந்து அவருக்கு மகிமை நான் இந்த தான தர்மங்களை செய்கிறேன், அதை கொடுக்கிறேன். உண்மையில எங்களுக்கு உண்டானவைகளை கொடுக்கிறார். நமக்கு உண்டானவைகளை நாம கொடுக்கறதுக்கு முன்னுக்கு நம்மளை கர்த்தருக்கு கொடுத்திருக்கோம் என்றாதான் கொர்நேலியும் ரட்சிக்கப்பட முடியும், கொர்நேலியோட வீட்டார் ரட்சிக்கப்பட முடியும். கொர்நேலியுவுக்கு சுவிசேஷம் விசேஷித்த விதமா அந்த வியாக்கியானங்களை பேதுருவை கொண்டு வந்து கடவுள் செய்விக்க முடியும். இறவாத்த பணி திறம்பட குடுபட அந்த வெளிச்சம் குடுபட முடியும். கடவுள் எங்களையும் எங்களுக்கு தந்ததையும் கடவுள்கிட்ட நாம கொண்டு வர. இதைத்தான் மோசையும் கேட்டது. நாங்கள் மட்டுமில்ல, எங்களோட இருக்கிற ஆடு மாடு உட்பட கர்த்தர் தந்ததெல்லாம் போட வேண்டாம், நாங்கள் அவருக்கு பலி செலுத்தணும். எங்களுக்கு தந்ததுகள் என்னும் செய்யணும். அதன் இதெல்லாம் விட்டு போட்டு நாங்கள் பலிக்கானதை மட்டும் கொண்டு வரோம். நாங்கள் எங்களோடு அதான் நாம சபைக்கு வரைக்கிற எங்களோடும் எங்களோட குடும்பங்களோடும் நாங்கள் கர்த்தருக்கு தந்ததுல இருந்து ஞாபகக்குறியாக கையில தூக்கி கொண்டு வரோம், காணிக்கையோ தசவாகும். அதுதான் நான் சொல்ல, என் கையோ என் சமூகத்துல வெறும் கையோட வர வேண்டாம் என்று சொல்லு சனத்துக்கு. நான் ஒரு சும்மா வைக்க இல்லை, எல்லாம் ஆசீர்வதிச்சு வச்சு விடுறோம். அதுல இந்த பின்னணியை நாங்கள் விளங்கிக்கிற சில வேளையில நாங்கள் அப்படித்தான் அப்படி இப்படி நாமல் ஏதோ ஒரு யோசனைகள்ல சில நேரம் கணக்குகள் பிழைச்சு அல்லது நாமல் தேவனுக்கு முன்பாக நாமல் ஒளிச்சு மறைக்கணும் இளநிய சப்பீரால் மாதிரி இல்ல, ஆனாலும் சில யோசனைகள்ல நாம சேர்த்து கொடுக்கலாம் என்று யோசிக்கலாம். அல்லது நாம இந்த மாசத்துக்கு கடைசியா கொடுத்தா சரிதானே என்று சில நாங்கள் அதுல முதலாவது கெத்திருக்கு, முதலாவது கெத்திருக்கு. அது நீ முதலாவதாக கொண்டு வந்து கொடுக்குறியோ அல்லது கடைசியா மாசத்துல போடுறத முதலாவது கொண்டு வந்து கத்திர கொடுக்குறியோ. என்ன சில பேருக்கு சம்பளம் முதல் வீக் அல்ல, சில பேருக்கு சம்பளம் கடைசி வீக். அப்ப மாசத்துல கடைசியாங்கிற வருமானத்தின் பிள்ளை கத்த தெரிவிக்கிறோம், அதுலயும் அடுத்த வாரம் கத்தருக்கு கொண்டு வந்துருவோம். அதுதான் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கத்தர் எனக்கு தந்ததை நான் கொண்டு அவருக்கு ஞாபகம் காட்டும். அதனால அந்த பலி கர்த்தர் தொடர்ச்சியாக அத சுகந்த வாசனையாக அவர் ஏற்றுக்கொள்ளார். அது ரெஸ்ட், அது எங்களுக்கு கர்த்தரோட ஒரு ரெஸ்ட் இங்கிலீஷ்ல வருது, அது அப்பயும் சொல்லிதான். அது கர்த்தரோட எங்களுக்கு ஓய்வு, கர்த்தரோட எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் இந்த பலி செல்வது. ஏன்னா அவர் நாங்களும் அதுக்கு பிறகு ஒன்று நானும் சாப்பிட்டா
அவரும் நாங்களும் சேர்ந்து இதுல கர்த்தருக்கு முன்னால சாப்பிடுறோம், கர்த்தருக்கு வந்ததுகளோட நாம சாப்பிடுறோம், கர்த்தருடைய மக்களோட சாப்பிடுறோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய, அது இங்கிலீஷ்ல வந்து சவர் ஆஃப் ரெஸ்ட், அதாவது இளைப்பாறுதலின் அந்த இளைப்பாறுதலின் இனிமை. அது அதான் நான் மக்களோடு கூட நான் இளைப்பாறி சுகித்திருப்பேன் என்று படிக்கிறோம். அந்த சவர் ஆஃப் ரெஸ்ட் நான் இளைப்பாறி என்ற மக்களோட சேர்ந்து எனக்குரியதையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நீர் கொடுக்கிறமான எனக்கு தந்து நாங்கள் ஒருவர் தாங்கி நாங்கள் பல்வேறு விதத்தில் கெட்டாவே உம்முடைய ஆசீர்வாதம் எங்களையும் முதலாவது தந்து நீர் எங்களுக்கு தந்தையிலையும் உண்மை கனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதுதான் அந்த இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல் யாரால எங்களுக்கு கிடைச்சது? கிறிஸ்துவான் அதை எங்களுக்கு இளைப்பாற பண்ணுதல இளைப்பாறுதல கட்டளை இடுகிறார் கடவுள். அதனால அந்த கிறிஸ்து நாங்கள் மக்களுடைய பலிகளுக்களையும் முழுமையான பலியாக போதன வழியாக ஆசாரியருடைய பலியிலையும் கிறிஸ்துவ நாம பார்க்கிறோம். கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார். அதுதான் இந்த லேவியருடைய சுவிதங்கள்ல கதைக்கப்படுது. கிறிஸ்துதாமே தொடர்ச்சியாக எங்களுக்கு உண்டானவைகளையும் அவரே காத்து ஆசீர்வதிச்சு அவர் எங்களுக்கு தாரதுன்னு நாங்களும் முதன்மைப்படுத்தி அவருக்குரியத ஞாபகக்குறியாக நாங்கள் கொண்டு வந்து தேவனுக்கு கொடுக்கிறதுனூடாக தொடர்ந்து நித்தியமா அவர் எங்களை காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.